ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சம்சசி சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல இன்னைக்கு மட்டன் பிரியாணி தான் செய்ய போறேன். அதுவும் பாத்தீங்கன்னா நான் செய்ய போறேன். போன வாரம் நம்ம அமுதா வந்து பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி செஞ்சு சொதப்பல் பண்ணிட்டா. இந்த வீக் பாத்தீங்கன்னா நம்மளே நம்ம கைப்பக்குவத்துல மட்டன் பிரியாணி செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு என்னென்னு பாத்திரலாம், என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, பட்டை, கிராம்பு, கல்பாசி, அன்னாச்சி பூவெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, புதினா, மல்லி, தயிர், நெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், எண்ணெய். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா நான் எப்படி வந்து ஆட் பண்றேங்கிறது வாங்க நீங்களும் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து 1 kg வந்து பிரியாணி செய்ய போறேன். அதனால நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா 1 kg குடிக்கிற மாதிரி குக்கர் கிடையாது. அதனால நம்ம வீட்டுல இருக்கிற பாத்திரத்தை வச்சிருக்கேன். இதுல இப்ப நான் வந்து ஆயில் சேர்த்திக்கிறேன். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஆயில் கூட இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஆயில் சூடிடுச்சு. மசாலா சேர்த்திக்கலாம். மசாலா கொஞ்சம் வந்து பொரியட்டும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்ப வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கறதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போதுமான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு தேவையான அளவுக்கு பாத்தீங்கன்னா நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனிஷா நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு தான் வதங்கிருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குக் ஆச்சுன்னா நல்லா வெந்துரும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம சோறு பக்கத்துல சுட்டு வச்சிருக்கோம், அதை சாப்பிட்டுருவோம். அது வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 75% வெங்காயம் வதங்கிருக்கு. இன்னும் ஒரு 25% இருக்கு, வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசம் போற அளவுக்கு. இப்ப ஒரு பிடி புதினா, மல்லி எல்லாம் ஒரு கைப்பிடி, ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா மட்டும் போடுங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்ப வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கட்டும். அதுக்கு வதங்கறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரமா வதங்கிடும். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம மசாலா சேர்த்திக்கலாம். மசாலா என்னன்னு பாத்தீங்கன்னா, மல்லித்தூள் 2 ஸ்பூன், மட்டன் மசாலா ஒரு 3 ஸ்பூன், குழம்பு மிளகாய் பொடி, அப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா மசாலா எல்லாம் நம்ம சேர்த்தியாச்சு.
அது ஓரளவுக்கு இதாச்சு. இப்ப வந்து நம்ம கெட்டி தயிர் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். நல்லா தயிர் மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க மசாலா பார்க்கும் போதே நாக்கள் ஏச்சு விடுதா, எனக்கு அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சே வேண்டியதான். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து மட்டனை வந்து மஞ்சள் தூளும் உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். ஒரு 10 விசில் விட்டேன், வெந்துருச்சு. இப்ப வந்து நம்ம மட்டன் அது கூட சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்சு தண்ணியோட சேர்த்துக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அரிசி வந்து எனக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம மட்டனோட சேர்த்துக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மட்டனோட அரிசி வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம். அதாவது எப்படி சொல்றது, மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரைஸோட வந்து இதெல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்னா தண்ணி ஊத்திக்கலாம். ஓரளவுக்கு மட்டும், ரொம்ப சேர்த்திக்காதீங்க. பாருங்க மட்டன் வேக வச்சு தண்ணியை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதோட. ஃபைனலா வந்து கொஞ்சம் உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு போடுறதா போட்டுக்கோங்க. நான் இப்ப வந்து செக் பண்ண கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. இப்ப நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தம் போட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லி இலையை வந்து மேலாக்க தூவி விட்டுக்கலாம். ஃபைனலி டச்சு தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நெய். நமக்கு தேவையான ஒரு மேலாக்க ஒரு 2 ஸ்பூன் ஊத்திக்காங்க. லாஸ்டா இதெல்லாம் போடுறதுக்கு அப்புறம் ஒரு 1/2 லெமனை வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க. புளிப்புக்காக நம்ம கொஞ்சம் புளிப்பாவும் இருக்கும், அதே மாதிரி சாப்பாடும் ரொம்ப குழையாமையும் வரும். இப்ப அப்படியே கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப வந்து பிரியாணி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தம் போடணும். என்ன போடணும், தம். நம்ம வீட்டுல வந்து இரும்பு கடா வந்து இல்ல, தோசை கல்லு. அதனால நம்ம சிம்பிளே வச்சு இந்த தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போகும்ல, இந்த கல்லை எடுத்து ஃபைனலா இப்படி முடிச்சு அடுப்பு சிம்பிள வச்சா ஃபினிஷ். ஓகே, அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி இருக்குன்னு. ஓகேவா? அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா தம் போட்ட பிரியாணி நம்ம கீழே இறக்கி வச்சிட்டோம். இப்போ வந்து தம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அரிசி அரிசியாகுது. வா, சூப்பரா வந்திருக்கு நண்பர்களே நம்ம செஞ்ச பிரியாணி. வாவ், பார்த்தீங்களா? நம்ம கையிலேயே இவ்வளோ ரகசியத்தை வச்சுக்கணும். ஒரு பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியா என்ன அழகா வந்திருக்கு பாருங்க. செம்ம சூப்பர். சரி, நம்ம இப்போ எல்லாமே கொண்டு போய் சாப்பாடு போட்டு எல்லாருமே சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.